வணக்க மக்களே. சிவன் குருவாக இருந்து சுந்தரருக்கு தவநெறி உபதேசம் செய்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அற்புதமான இடத்துக்கு தாங்க நாம் இப்போ வந்திருக்கோம். திருத்துறையூர் சிஸ்ட குருநாதர் திருக்கோவிலுக்கு தாங்க நாம் இப்போ வந்திருக்கோம். இந்த வீடியோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி இந்த கோவிலுக்கு வரணும், இந்த கோவிலினுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோஸை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனலில் நிறைய கோவில்களை பற்றியும் நிறைய சுற்றுலா தலங்களை பற்றியும் நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி இந்த கோவிலுக்கு வரலாம்ன்றதை பற்றி பார்க்கலாங்க. இந்த கோவில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்துறையூர் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா பண்ருட்டியிலிருந்து அரசூர் போகிற வழியில் வந்தீங்கன்னா புதுப்பேட்டை இருக்கும். புதுப்பேட்டையிலேருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த திருத்துறையூர் அடையலாம். பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பண்ருட்டி வந்துட்டு பண்ருட்டியில் காலை 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் அப்படின்னு இந்த திருத்துறையூருக்கு இருக்குங்க. அக்கடவள்ளி, கொரத்தி இந்த ஊர்களுக்கு போகிற பஸ் இந்த திருத்துறையூர் வழியாக தான் போகும். நீங்கள் கோவில் வாசல்லையே நீங்கள் இறங்கிடலாம். சென்னை கும்பகோணம் இந்த மெயின் ரூட்டில் இந்த கன்றக்கோட்டை இருக்கும். கன்றக்கோட்டையிலேருந்து கூட நீங்கள் இந்த திருத்துறையூருக்கு வரலாம். உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வரதுக்கான ரூட் ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கோவிலினுடைய லொக்கேஷனை நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, கோவில் வாசல்லையே பஸ் நிற்கும் அப்படின்னு. விழுப்புரத்துலேருந்தும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரதுக்கு பஸ் இருக்குங்க. அக்கடவள்ளின்னு பேர் போட்டு விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும்னு நினைக்கிறேன். இதுதாங்க கோவிலினுடைய நுழைவு. இந்த கோவில் மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. கோவில் உள்ள நுழைந்ததுமே நமக்கு இந்த இடத்துல அம்பாள் சன்னதி இருக்கும். இந்த அம்பாள் சன்னதி வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும். சிவன் கோவில்களில் அம்பாள் சன்னதி வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயங்க. இந்த கோவிலில் இந்த சிவலோக நாயகி அம்மன் சன்னதி வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. அம்பாள் சன்னதிக்கு எதிர் திசையில் இந்த இடத்துல அகத்திய லிங்கம் இருக்குங்க. இந்த சிஸ்ட குருநாதரை அகத்தியர் தரிசனம் பண்ணியிருக்காருன்றத குறிப்பிடும் விதமாக இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குங்க. கோவில் உள்ள நுழைந்ததும் இந்த இடது பக்கத்தில் நர்த்தன கணபதிக்குன்னு தனி சன்னதி இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க. கூடவே ஐயப்பன் மற்றும் ராமலிங்கம், பீமலிங்கம் அப்படின்னு 2 லிங்கத்திற்கும் தனித்தனியாக சன்னதி இந்த இடத்துல இருக்குது. அப்படி இங்கேருந்து பாருங்கள், அந்த கோவிலினுடைய அமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம காலை நேரன்றதுனால இந்த கோவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. தெற்கு திசையில் முருகர் சன்னதி இந்த இடத்துல இருந்ததுங்க. ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல 3 சன்னதி தனித்தனியாக இருந்தது. அதில் ஆதிகேசவ பெருமாளுக்குன்னு தனியாக ஒரு சன்னதியும், நடுவில் சுப்பிரமணியர் சன்னதி, அதற்கடுத்து பாலமுருகன் சன்னதின்னு 3 தனித்தனி சன்னதிகள் இது உள்ள இருந்தது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருத்துறையூர் கிராமத்தில் சிவலோக நாயகி உடனேயும் சிஸ்ட குருநாதர் திருக்கோயில். சுந்தரர் பாடல் சுந்தரருக்கு கோச்சின்னு பாடல் கிடைக்கலன்னு கிளம்பி கேப்பாக்கம் போகிறார். கேப்பாக்கத்தில் போய் கேரூபம் எடுத்து திருப்பி தடுத்தா கொண்டு இட்டுன்னு வராரு சுந்தரர்கிட்ட இங்கே காட்சி கொடுத்து இங்கே தவநெறி தந்த இடம் சுந்தரருக்கு. அருள்நந்தி சிவாச்சாரியர் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து சிவசமாதி ஆனவர் எதிர்க்கு இருக்கு. இந்த திருத்துறையூரானது நிறைய வரலாற்று பெருமைகளை தன்னுள் கொண்டுள்ளதுங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அருள்நந்தி சிவாச்சாரியார். இவர் சைவ சித்தாந்தத்தின் முக்கிய ஆசாரியர்களில் ஒருவருங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை நூலான சிவஞான போதம் அப்படின்ற அந்த நூலை எழுதியவர் மெய்கண்டார் அப்படின்னு. ஸோ அந்த மெய்கண்டாரினுடைய சீடர் தான் இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார். இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. மெய்கண்டாருக்கு பிறகு மெய்கண்டார் சொன்ன ஆழமான தத்துவங்களை சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்து விளக்கியிருக்காரு இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார். அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான வரலாறு பேசும் அருள்நந்தி சிவாச்சாரியார் பிறந்து ஜீவ சமாதி அடைந்த இடம் இந்த திருத்துறையூர் தாங்க. இதுதாங்க அவருடைய ஜீவ சமாதி. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சின்ன கோவில் மாதிரியான அமைப்பு இருந்தது. இப்போ அதை இடிச்சுட்டு வேற சீரமைப்பு பணிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு.
இந்த ஜீவ சமாதியானது சிவன் கோவிலுக்கு நேர் எதிரில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ சிவன் கோவிலிருந்து ஒரு 100 மீட்டர் நீங்கள் அப்படி நேராக வந்தீங்க அப்படின்னா இந்த ஜீவ சமாதியை நீங்கள் அடையலாம். திருத்துறையூர் சிஷ்டகுருநாதர் சுவாமி திருக்கோயில் சுந்தரருக்கு தவநெறி கொடுத்து காட்சி கொடுத்த இடம். சுந்தரர் பிறந்த ஊர் திருநாவலூர். பித்தா பிறைசூடி பெருமானை பாடுறார் திருவெண்ணநல்லூரில் சுந்தரருக்கு காட்சி கொடுத்த இடம் திருத்துறையூர். அருளந்தி சிவாச்சாரியர் இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் முக்தி அடைஞ்சவர். அருளந்தி சிவாச்சாரியார் ஓலைச்சுவடிகளில் சுவாமியை பற்றி எழுதியிருக்காரு 900 வருஷம் முன்னாடி. புரட்டாசி பூர நட்சத்திர குரு பூஜை. அருளந்தி சிவாச்சாரியாருக்கு திருவாடுதுறை ஆதீன மடத்திலேருந்து வந்து குரு பூஜை செய்வார்கள். புரட்டாசி மாதம் பூர நட்சத்திரம். அதற்கடுத்த சிறப்பு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவிலானது 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரால் பாடல் பெற்ற திருத்தலங்க. சுந்தரர் இந்த திருத்தலத்துக்கு வந்து இங்குள்ள சிவபெருமானை மனமுருகி தேவார பதிகம் பாடியதாக கூறப்படுது. சுந்தரர் திருவெண்ணநல்லூரிலிருந்து இந்த திருத்துறையூருக்கு வரும்பொழுது குறுக்கே தென்பெண்ணை ஆறுல இரு கரை புரண்டு வெள்ளம் போயிருக்குங்க. முன்பு தென்பெண்ணை ஆறா இருந்திருக்கு, இப்ப அது மலட்டாரா சொல்லப்படுது. சுந்தரரால அந்த ஆற்றை கடக்க முடியாத நிலையில அக்கறையில இருந்துகிட்டே சுந்தரர் இந்த இறைவனை வேண்டி மனமுருகி பதிகம் பாடுறாரு. அப்போது வயதான தம்பதியர் உருவில் சிவபெருமானும் பார்வதியும் சுந்தரரை படகுல ஏற்றிக்கிட்டு கரைக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து விடுறாங்க. விட்டதும் அவங்க 2 பேருமே மறைஞ்சிடுறாங்க. சுந்தரர் அவங்கள தேடும் பொழுது மேல இருந்து ஒரு குரல் கேட்குது. உடனே மேல பார்க்கும் பொழுது சிவன் பார்வதியோட ரிஷப வாகனத்துல காட்சி தந்திருக்காருங்க. சிவபெருமானும் சுந்தரருக்கு குரு வடிவில் எழுந்தருளி தவநெறி உபதேசம் செஞ்சதா இந்த தலத்தினுடைய தல வரலாறு கூறுதுங்க. ஸோ அதனாலதான் இந்த இறைவனுக்கு தவநெறி ஆளுடையார் சிஷ்ட குருநாதேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டிருக்கு. இந்த சிஷ்ட குருநாதர் கோவில் எதிரில் கொஞ்சம் தூரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன் கோவிலும் இருக்குங்க. இந்த வீடியோ மூலமா இந்த திருத்துறையூர் சிஷ்ட குருநாதனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப பழமையானதும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஏற்கனவே நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கோவிலில் நடக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.